எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஓவர்லாக் த்ரெட்டு எப்படி கோக்கிறது பார்க்க போகிறோம். அதுக்கு மெயின் தேவை இதுதான். இது ஒரு ஒரு ஊருக்கு ஏற்ற மாரி சொல்லுவாங்க. இது வந்து சாமணம்னு சொல்லுவாங்க, சிம்டா சொல்லுவாங்க. அதுமாரி தான் இது மெயினாக வேணும். இது நல்லா பார்த்துக்குங்க. இது இருந்தால் கொஞ்சம் நூல் கோக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆள் இது தேவைப்படாது. கொஞ்சம் புதுசாக கற்றுக்கிறவனுக்கு இது கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இது புதுசாக ஓவர்லாக் வாங்கும்போது இது கண்டிப்பாக நாங்கள் தருவோம். இப்போ நம்ம எப்படி நூல் கோக்க போகிறோம் பார்க்க போகிறோம். வாங்க மக்களே. ஃபஸ்ட்டு இந்த நூலை இப்படி போட்டுக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் பேக் சைடு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பேக் சைடு நூல் இப்படி போட்டுக்கணும். அப்புறம் ஃப்ரண்ட்டு இப்படி தான். ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் கேட்டுக்குங்க. மேலே கோர்த்து இப்படி வந்து பேக்கில் வந்து மேலே வரணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த நூலை இந்த ஹோல்ஸ் வழியாக விட்டுக்கணும். கரெக்டாக பேக் சைடில் இப்படி கோர்த்து கரெக்டாக இந்த ஹோல்ஸ் வழியாக இப்படி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த டென்ஷன் செட் பிளேட்டில் கரெக்டாக போடணும். இந்த டென்ஷன் செட் பக்கத்தில் ஒரு ஹோல்ஸ் ஒன்று இருக்கும். அந்த ஹோல்ஸில் ஃப்ரெண்டு வழியாக இப்படி இழுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த சிம்டாவை நம்ம இப்படி போட்டுருணும். சரிங்களா? சென்டராக வந்துடணும். இந்த நூல் சென்டரில் இருக்கிற நூலை இதில் எடுத்து இப்படி விடணும். சரிங்களா? அதுக்கு எப்பயுமே ஓவர்லாக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வீலு தான் பேக்கில் தான் போகணும். நம்ம சுத்தக்குள்ளேயும் சரி எப்பயுமே சரி பேக்கில் தான் போகணும். இது பேக்கில் மட்டும்தான் சுற்றும். சரிங்களா? இது பேக்கில் கரெக்டாக சமமாக இப்படி வச்சுக்கணும். இது பேர் லூப்பர். இந்த லூப்பர் இப்படி தான் இருக்கணும். கரெக்டாக த்ரெட்டு இந்த அளவுக்கு சாமணத்தில் பிடிச்சிக்கணும். பிடிச்சோடனே பேக்கில் நான் கோத்தோடனே ஃப்ரண்ட்டில் வந்துருச்சிங்களா உங்களுக்கு த்ரெட்டு. இந்த த்ரெட்டை இப்படி கையால் பிடிச்சி மாட்டாத அளவுக்கு அழகாக இப்படி எடுத்துக்கணும். சரிங்களா? இந்த நூல் இப்படி எடுத்தோடனே இப்படி வந்துருச்சிங்களா. திருப்பியும் நீங்கள் வீலை பேக்கில் லைட்டாக இப்படி சுற்றினோடனே இந்த லூப்பர் கீழே ஃபுல்லாக இறங்கிடும். இதில் ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு கார்னரில் ஒரு ஹோல்ஸ் ஒன்று தெரியும். அந்த ஹோல்ஸில் இந்த த்ரெட்டை நம்ம இப்போ விடணும். சரிங்களா? விட்டு நம்ம போய் எடுத்தாச்சு த்ரெட்டு. இப்போ இந்த த்ரெட்டை எடுத்த த்ரெட்டை நம்ம லைட்டாக கட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இது கட் பண்ணதை இதை நம்ம இப்படியே விட்டுக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நூல் கோத்தாச்சு 3. இப்போது அடுத்த நூல் இதில் பார்க்க போகிறோம். அடுத்த நூல் செகண்ட் நூல் பேக் சைட்லேருந்து இப்படி போட்டு எடுத்து பேக்கில் இங்கே ஒரு ஹோல்ஸ் தெரியுதுங்கள, அதில் நம்ம கோத்தி எடுத்துக்குவோம். எடுத்து இது இப்படியா வந்து இந்த டென்ஷன் பிளேட்டில் நல்லா உள்ளே போகணும். சென்டராக போகணும். அப்போ தான் தையல் உங்களுக்கு ஃபினிஷிங்காக வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் த்ரெட்டை ஃப்ரண்ட்டு வழியாக எடுத்து கீழ் பக்கமாக எடுத்து இதில் கோக்கணும். இதில் கோத்தோடனே நல்லா கேட்டுங்க. இதில் நிறைய பேர் கோப்பாங்க, அதெல்லாம் கோக்க தேவையில்லை. சரிங்களா? இதில் கோத்தா போதும். அடுத்தது இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்குல்ல, இதில் போட்டு இது ஒரு குட்டியாக ஒரு டென்ஷன் இருக்குல்ல, இதில் இப்படி போட்டு இப்படி இழுக்கணும். சரிங்களா? எஸ் மாரி திருப்பியும் காமிக்கிறேன். இப்படி போட்டு இப்படி இழுக்கணும். கொஞ்சம் சிசரில் கட் பண்ணிக்கிட்டு இப்போது நீடில் பொசிஷன் இது நம்மளை பார்க்கும். நீடில் பொசிஷன் இந்த நீடில் பொசிஷனில் நம்ம கரெக்டாக கோக்கணும்.
இப்போ நீடிலில் நம்ம கோத்தாச்சு. சரிங்களா, கோத்ததை நம்ம அப்படியே விட்டுடலாம். ஃபுட்டை தூக்கி உள்ளெல்லாம் பண்ண தேவையில்ல. சரிங்களா, அடுத்தது த்ரெட்டு, 3வது த்ரெட்டு நம்ம இப்போ கோக்க போகிறோம். அதேமாரி இப்படி போட்டுட்டு உங்களுக்கு ஈஸியாகவே காமிக்கிறேன். பேக் சைடு இதில் ஹோல்ஸ் ஒன்று இருக்கும். இந்த பேக் சைடு ஹோல்ஸில் நூலை விட்டுட்டு நீங்கள் இழுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்துடும். வந்துடுதுங்களா. இப்போது இங்கே ஒரு டென்ஷன் இருக்குது. இந்த ஓவர்லாக்கில் 3 டென்ஷன் இருக்கும் மெயின். இது இந்த லாஸ்ட்டு டென்ஷனில் பேக் சைட்லேருந்து இப்படி எடுத்து இந்த த்ரெட்டை மேலே விடணும். நீங்கள் மறந்தோ தெரியாமலையோ நீங்கள் பின்னாடி இப்படி விடக்கூடாது. சரியா, மேல் பக்கம் இந்த நூல் வரணும். இப்போது இதில் உங்களுக்கு ஒரு பைப்பு மாரி இருக்கும். அதில் உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் நூல் போட. அதை கொஞ்சம் இப்படி மொத்தமாக ஆக்கிக்கிட்டு நீங்கள் இப்படி உள்ளே விட்டிங்கன்னா அந்த நூல் இந்த பக்கம் வெளி பக்கம் வந்துடும். இதுதான் கொஞ்சம் சிரமம்தான். இது ஒரு சில டைம் டக்குன்னு வந்துடும், ஒரு சில டைமு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இது நீங்கள் இப்படி போட்டு எடுத்துடணும். சரிங்களா, உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிகிற மாரி சொல்கிறேன். இங்கே ஒரு ஷாஃப்ட் இருக்குல்ல, இந்த ஷாஃப்ட்டில் இது உள்ள இந்த த்ரெட்டை இப்படி விடணும். இந்த ஓவர்லாக் நூலை நீங்கள் இப்படி விட்டுடணும். சரிங்களா, விட்டோன்னே அந்த நூலை இப்படி எடுத்துடணும். சரிங்களா, எடுத்துட்டோடனே இதில் ஒரு கொக்கி மாரி ஒன்று இருக்கும் பாருங்கள். அந்த கொக்கியில் நல்லா நான் ஜூம் பண்ணியே காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த கொக்கியில் இந்த த்ரெட்டை இப்படி மாட்டணும். அந்த த்ரெட்டை இப்படி நல்லா மாட்டிடணும். சரிங்களா, மாட்டினோடனே இப்போ நான் வீலை பேக் சைடு இப்போ சுற்றினோடனே இந்த லூப்பர் லெஃப்ட் சைடு இருக்கிற லூப்பர் இப்படி வந்துடும். சரிங்களா, அந்த நூல் பேக் சைடாக கோக்கணும். அதில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸில் பேக் சைடாக கோத்துட்டிங்கன்னா வந்துடும். ஓகேங்களா, அப்புறம் இங்கே ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு ஹோல்ஸ் ஒன்று இருக்கும். அதில் கோத்திங்கன்னா இப்படி வந்துடும். ஓகேங்களா, இப்போ அந்த ஒரு நூலை எடுத்து நம்ம இப்படி எடுத்துடலாம். சரியா, அப்புறம் இதை நம்ம க்ளோஸ் பண்ணி இந்த த்ரெட்டை இப்படி விட்டுருவோம். நல்லா பாருங்கள் மக்களே, நம்ம சின்ன மிஷின், பெரிய மிஷின், பவர் மிஷினில் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பேக் சைடில் ப்ரெஷர் ஃபுட், அதாவது ப்ரெஷர் ஃபுட் மிதி எல்லாம் ஒன்று தான். இந்த மிதியை நம்ம தூக்கிறதுக்கு பேக் சைடில் கொடுப்பாங்க. அதேமாரி தான் இந்த மிஷினில் நமக்கு பேக் சைடு இது கொடுத்துருக்குறாங்களே, இது தூக்கிட்டு நம்ம துணி வைக்கலாம், இது தூக்காமலேயும் துணி வைக்கலாம். இதுதான் தூக்குறது. சரிங்களா, இப்போது நம்ம எப்படி தைக்க போகிறோம்னு பார்க்குறோம். நல்லா கேட்டுங்க மக்களே, இது ஓவர்லாக் நூல். இந்த ஓவர்லாக் நூல் போட்டு தைச்சிங்கன்னா உங்களுக்கு தையல் ஃபினிஷிங்காக வரும். சரிங்களா, இப்போ நம்ம எப்படி ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம்னு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா,
இந்தமாரி நூல் வந்துச்சுன்னா இப்போ நம்ம கோத்தம்ல அந்த த்ரெட்டு தான். இதெல்லாம் இப்படி கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணினே இல்லைன்னா புதுசாக தைக்கிறவங்களுக்கு உள்ளே போய் மாட்டிக்கிச்சின்னா சிரமமாக இருக்கும். இதான் மக்களே. இப்போது இந்த பீஸ் இது பிளேடு பார்த்தீங்களா, இது அழகாக பீஸு கட் பண்ணிவிடும். இப்போ நம்ம ஒரு ஜாக்கெட் பீஸ்லாம் தைக்கிறோம், இந்தமாரி பிசுறு உள்ள பகுதியெல்லாம் அழகாக வெட்டிடும். இப்போது நான் நல்ல பகுதியில் இப்போ தைச்சிருக்கேன் ஓவர்லாக். இப்போ இந்தமாரி பிசுறு உள்ள பகுதியை நான் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி தைக்கிறேன். இந்த பாருங்க தெரியுதுங்களா, பிசுறு உள்ள பகுதி எல்லாத்தையும் கட் பண்ணிடுச்சா. இதுதான் மக்களே ஃபோல்டபிள் ஓவர்லாக். இந்த ஓவர்லாக்கு நான் எப்படி நூல் கோக்குறது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில் சொல்லிட்டேன். எந்த டவுட்டாக இருந்தாலும் நான் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்குறேன், அதை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி எந்த டவுட்டாக இருந்தாலும் கேட்கலாம். மிஷினோட அப்டேட் எதாக இருந்தாலும் கேட்கலாம். நம்மக்கிட்ட புது மிஷின், செகண்ட்ஸ் மிஷின், சர்வீஸ் எல்லாமே உண்டு. நம்ம பெஸ்ட்டு சர்வீஸ், பெஸ்ட்டு மிஷின் சர்வீஸ் பண்ணித்தரோம். எதாக இருந்தாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஓகே மக்களே, டாட்டா பாய்.